ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். எப்பவுமே நம்ம சிரிச்சுட்டே இருக்கோம், எப்பவுமே ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துட்டு ஓகே இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. பட் நமக்குள்ளேயும் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி தான் அது எல்லா பர்சனுக்கும் நடக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். நடந்துச்சுன்னா கமெண்ட் லைக் சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு என் பாட்டி கூட வந்து நான் போன வருஷம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் ஆனால் அந்த எல்லா வீடியோஸும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அவங்களோட மெமரிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். அவங்க இப்போ இல்லை, 1 year ஆக போகுது. பட் ஆனால் அவங்களோட மெமரிஸ் அப்படி எல்லாமே வந்துட்டு ரொம்ப மனசு அடி வெடிச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதிகமாக. பட் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நான் அவங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்து நான் எனக்கு சேவ்ல மட்டும் வச்சுக்கிட்டேன். ஆனால் வந்துட்டு அந்த மெமரிஸ்லாம் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சில ரீல்ஸ்லாம் இப்போ வந்துட்டே இருக்கா, அதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு கருத்து தெரிஞ்சது எல்லாமே எனக்கு அவங்க மட்டும்தான், என் பாட்டி மட்டும்தான். சாப்பாடு விட்டது அவங்க தான், என்னை படிக்க வச்சது, தலை செய்ய விட்டது, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை பார்த்துக்கிட்டது என் பாட்டி மட்டும்தான். ஆனா இந்த டைம்ல நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்னால அவங்க கூட நிறைய டைம் வந்து எடுக்க முடியல. என்ன பார்த்தேன்னா நான் வந்துட்டு இருந்த ஒர்க் அப்படி